ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் டோலயே இத்தனை டைப்ஸ்ல நம்ம பண்ண போறோம். நம்ம கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பியூர் பட்டரில் தான் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் குக்கீஸில் நம்ம கஸ்டமருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸுமே கிடைக்கும். டேஸ்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது கூடவே காஸ்டிங், ப்ரைஸிங் எல்லாமே வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஹைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 240 கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டரை சேர்த்துக்க போகிறேன். அதாவது கப் அளவுன்னு பார்க்கும்போது 1.5 கப் அளவுக்கு வரும். ஸோ இந்த பட்டர் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆன ஃபார்மில் இருக்கக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. லிக்விட் ஃபார்மில், அதாவது மெல்ட் பண்ணி நீங்கள் பட்டரை எப்போவுமே ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டுக்கு நான் அமுல் சால்டட் பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம மைதா ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும், ஒரு சிட்டிக்கை. இப்போ பார்த்திங்கன்னா நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட அளவு பார்த்திங்கன்னா 270 கிராம்ஸ், அதாவது 2 கப் அளவுக்கு நான் பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஐசிங் சுகர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம பீட்டரை வச்சு பீட் பண்ணும்போது சுகர் எல்லாம் பறந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் நல்லா நம்ம பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்ல சுகரும் பட்டரும் நல்லா கரைஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இதை வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, அதாவது ஒயிட் கலரில் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஃப்ராதியாக சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்ட் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்கர் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி. இப்போ அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா நான் 360 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது 3 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற கப் சைஸ் பார்த்திங்கன்னா 240 ml கப் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே கப்பை வச்சு தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்கிறேன். சுகர், பட்டர், மைதா எல்லாமே இந்த ஒரு கப்பில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது கரெக்டான ப்ரொப்போசிஷனில் நீங்கள் எடுக்கும்போது குக்கீஸ் எல்லாம் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ரேஷியோ கரெக்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நான் 120 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம குக்கீஸ்க்கு. இப்போ கூடவே நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே நான் ஸ்ட்ரெயினரில் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். அதனால தான் நம்ம சலிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசையக்கூடாது. லைட்டாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொடுக்கணும், அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம பட்டர் இருக்கிறதுனால நல்லா ஈஸியாகவே நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். ஸோ சாஃப்டாக ஜென்டிலாக தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம குக்கீஸ் எல்லாம் ஹார்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம டோ கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. ஏன் பார்த்திங்கன்னா நம்மளோட மாய்ஸ்சர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா பட்டரில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டோ கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே ஈக்குவல் பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு நான் எல்லாமே டிவைட் பண்ணி எடுத்திருந்தேன். டோட்டல் 5 டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக 200 கிராம்ஸ்க்கு எல்லாமே டிவைட் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குக்கீஸ்க்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பவுலில் பால் எடுத்துருக்கிறேன். அதாவது 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் பால் சேர்த்துக்க போகிறோம். ஃபுல்லும் இதுக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரஸ்மலாய், பான், ஆரஞ்சு ஃப்ளேவர், டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் பிஸ்தா ஃப்ளேவர் இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னை வந்து மிக்சியில் லைட்டாக நான் கோர்ஸை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ரஸ்மலாய் அண்ட் பிஸ்தாக்கு ரெண்டுமே யூஸ் ஆகும். அதனால் நான் மொத்தமாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பீசஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீசஸாக கூட நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு பவுட்ரு ஃபார்மில் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரஸ்மலாய் அண்ட் பிஸ்தா தான் இந்த ரெண்டு டோ நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இதில கொஞ்சமா கார்டமம் பவுடர் நான் ஆட் பண்ணிக்க போறேன். அது வந்து ரஸ்மலாய் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்தாக்காக கிரீன் கலர் நான் சேர்த்து கொடுத்துக்க போறேன். இது கூடவே பிஸ்தா எசன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். எசன்ஸ் எப்பவுமே ஒரு 1 டூ 2 ட்ராப்ஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கனாலே போதும். அதிகமா சேர்க்க வேண்டாம். இல்லன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்க போறேன். இதுக்காக நான் பால் தனியா எடுத்து வச்சிருந்தேன். இல்லன்னா நமக்கு வந்து நல்லா ஈவனா பிளெண்ட் ஆகி கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இது கூட கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து டோ பெர்ஃபெக்ட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. எங்கேயுமே கிராக்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ இது வந்து நம்ம ஒரு கிளாத்த வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரஸ்மலாய்க்காக நான் கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போறேன். அது கூடவே கொஞ்சமா ரஸ்மலாய் எசன்ஸ், அது கூட கொஞ்சமா ரோஸ் எசன்ஸுமே நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர கொடுக்கும் ரஸ்மலாய்க்காக. நீங்க பார்த்தீங்கன்னா, ரோஸ் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு இதுவே நல்ல ஒரு ஃப்ளேவர கொடுக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கலர்ஸோ, இல்ல எசன்ஸோ எதுவா இருந்தாலும் பிரீமியம் குவாலிட்டில இருக்கிறத நீங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஃபேப் இல்லன்னா நந்தி தான் யூஸ் பண்றேன். இது எந்த ப்ரமோஷனுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்றது உங்களுக்கு சொல்றேன். நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இதுவுமே பால் சேர்த்து நல்லா டோ கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா, நான் டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இதில வந்து கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி நான் சேர்த்துக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா பைனாப்பிள் எசன்ஸ் நான் சேர்த்துக்க போறேன். இது ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த நீங்க மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஒரு சூப்பர்பான டேஸ்ட்ல உங்களுக்கு குக்கீஸ் கிடைக்கும். இது கூட கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலருமே சேர்த்து அதே மாரி நான் மிக்ஸ் பண்ணி, கவர் பண்ணி வச்சுக்க போறேன். இப்ப 4த்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றது பான் ஃப்ளேவர் தான். ஸோ இதுக்காக நான் பான் ஃபில்லிங்ஸ் அப்டின்னே கிடைக்கும். இந்த சாக்லேட் ஸ்வீட்ஸில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது மாரி நெறைய நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த குக்கீஸ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட கொஞ்சமா நான் குல்கந்துமே நான் ஆட் பண்ணிக்க போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பான் ஃபில்லிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது கூட கொஞ்சமா கிரீன் கலரும், இது கூடவே பான் எசன்ஸுமே கிடைக்குது. ஸோ அதையுமே நான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். இது கூட கொஞ்சமா பாலையும் சேர்த்து, அதே மெத்தட்ல நான் வந்து மிக்ஸ் பண்ணி, நான் கவர் பண்ணி கொடுத்துக்க போறேன். சப்போஸ் உங்கள்ட்ட பான் எசன்ஸ் இல்ல அப்டின்னா, நீங்க நார்மலான வெத்தல பாக்கு இருக்கு இல்லையா? அத வந்து பொடியா கட் பண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதுவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் கொடுத்துக்க போறேன். ஸோ இது வந்து இது கூட கொஞ்சமா நான் ரெட் செர்ரீஸ் வந்து நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போறேன். இதில கொஞ்சமா ஆரஞ்ச் எசன்ஸ் அண்ட் ஆரஞ்ச் கலருமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்கிட்ட ஆரஞ்ச் கலர் வந்து ட்ரை ஆயிருச்சு. ஸோ, அதனால கொஞ்சம் எல்லோ கலரும் ப்ளஸ் அது கூட பிங்க் ஷேடு நான் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். அது வந்து ஆரஞ்ச் ஷேடுக்கு நமக்கு கிடைச்சிரும். ஸோ, உங்ககிட்ட ஆரஞ்ச் கலர்ஸ் இல்ல அப்டின்னா, நீங்க இதே மாரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்க கலர்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ, இதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கவர் பண்ணி வச்சுக்க போறேன். எதுக்காக நம்ம கவர் பண்றோம் பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுக்குள்ள டோ வந்து ட்ரை ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு பாலுமே நமக்கு அ கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் இருக்கு. நான் ஃபுல்லுமே நான் யூஸ் பண்ணல. இப்ப அடுத்தது பேக்கிங் ட்ரேல வந்து நான் பார்ச்மென்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். அது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுல இல்ல, ஒரு ஸ்பூன் வந்து நான் வச்சிருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கீஸ் எல்லாம் ஒரே மாரி ஷேப்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக, நான் இத வச்சு தான் நான் பீசஸ் மாரி நான் எடுத்துக்க போறேன். நம்ம குக்கீஸ் எல்லாம் ஈவன் ஷேப்ல இருக்கும். இத வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கும்போது. அப்படி இல்லன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டோ வச்சு நீங்க மெஷர் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இதே மாரி நல்லா பிரஸ் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, நம்ம பெர்ஃபெக்ட்டான குக்கீஸ் நமக்கு ரெடி ஆயி கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிராக்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ இதே மாரி நான் எல்லா டோவுமே இதே மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஸ்பூன்ல மெஷர் பண்ண வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சமா நீங்க எடுத்து இதே மாரி மெஷரிங் இதில வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது, கரெக்ட்டா ஒரு 10 டூ 11 கிராம்ஸ் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாரி எல்லா டோவுமே நீங்க இதே மாரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் பார்ச்மென்ட் பேப்பர்ல ப்ளேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர்ஸ்க்கு என்ன டெக்கரேஷன் நீங்க குடுக்கணுமோ நீங்க குடுத்துக்கலாம். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டிக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பிஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மேல ஒரே ஒரு பிஸ்தா அ ப்ளே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரஸ்மலாய்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தேன். பான் ஃப்ளேவருக்கு பான் ஃபில்லிங்ஸ் இருக்கு இல்லையா? அத வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஃப்ளேவர்ஸ்க்கு நான் கொஞ்சம் செர்ரீஸ் ப்ளேஸ் பண்ணி இதே மாரி எல்லாமே நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன்.
இப்போ ஓடிஜி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் 150 டிகிரில. 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணியிருந்தேன். அதே மாரி தான் இந்த பேக்கிங் டைமுமே அதே 150 டிகிரி டெம்பரேச்சர்ல ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். போத் த ராட்ஸ் அண்ட் ஃபேன் மோட் ஆன்ல. இப்ப எல்லாமே குக்கீஸ் நம்ம பேக் ஆகி சூப்பரா கிடைச்சிருக்கு. ஸோ இது நல்லா வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நான் பான் குக்கீஸ் தான் நான் வெயிட் பண்றேன். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா, 170 கிராம்ஸ் அளவுக்கு வந்தது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குக்கீஸ் நாங்களே எடுத்து சாப்பிட்டோம் அதுக்கு முன்னாடியே. இப்போ வந்து ஆரஞ்ச் குக்கீஸோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு குக்கீஸ் வந்து 10 டூ 12 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா, 176 கிராம்ஸ் அளவுக்கு வந்துச்சு. இப்போ அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி நான் வெயிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு 170 டூ 80 அந்த ரேஞ்சில நமக்கு கிடைச்சது. இப்ப அடுத்தது பிஸ்தாவோட வெயிட் நம்ம அப்படியே பாஷ் பேப்பர் கூடயே சேர்த்து நான் வச்சு பார்த்துக்க போறேன். அது பார்த்தீங்கன்னா, 175 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு கிடைச்சது. இப்ப லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரஸ்மலாய் குக்கீஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட வெயிட்டுமே ஆல்மோஸ்ட் நமக்கு அ சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா, 9 டூ 10 கிராம்ஸ் வரைக்கும் கிடைச்சது. டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 182 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப எல்லா குக்கீஸுமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இப்ப டோட்டல் குக்கீஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 1 கேஜி வரைக்கும் தாராளமாவே இருக்கும். நான் சொன்ன மாரி நாங்க இன் பிட்வீன் நாங்க கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டோம். அடுத்தது இதுக்கான காஸ்ட் அப்புறம் அப்ராக்ஸிமேட் செல்லிங் பிரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதோட காஸ்ட்டுமே டைரக்ட்டாவே கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 471 காஸ்ட் ஆயிருக்கு ஃபார் 1 கேஜி குக்கீஸ்க்கு. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, கேக் ரா மெட்டீரியல் ஷாப்ல தான் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்திருக்கு. மேபி நீங்க ரீட்டெயில் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி வரலாம். இதோட அப்ராக்ஸிமேட் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 850லேருந்து 1050 வரைக்குமே நீங்க செட் பண்ணி கொடுத்துக்கலாம். அகைன் நீங்க இருக்கிற ஏரியால நீங்க பிரைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.